நம்ம தான் ஆதரவு கொடுக்கணும் அவங்களுக்கு. நம்மெல்லாம் சேர்ந்து தயவுசெய்து எல்லாருமா சேர்ந்து அவங்களுக்கு குரல் கொடுப்போம். எந்த சந்தர்ப்பத்திலையும் அவங்கள நம்ம கைவிடக்கூடாது. அவங்க இல்லைன்னா நமக்கு கஷ்டம். ஒரு வேலை செய்யலைன்னா ஒரு ஓனர் வந்து என்ன செய்வார்? ஓனர் தான் வேலை வாங்கணும். அது அதிகாரிகளுடைய வேலை அது. அதாவது ஒருத்தர் யாரோ ஒரு இடத்துல வேலை செய்யல, அரசியலில் கூட நிறைய பேர் சொல்கிறாங்க, அவர் வேலை செய்யலை, இவர் வேலை, அதுக்காக அரசியல்வாதி எல்லாரும் எடுத்துட முடியுமா? இதுலயாவது நல்ல பேர் வாங்கிட்டு போயிட்டா பரவாயில்ல, டிஎம்கே இதுலயும் கெட்ட பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்ப அடுத்த ஆட்சி வராதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வராது. எப்படி சொல்றீங்க? கண்டிப்பா உறுதியா வராதுங்க. எம்ஜிஆர்ன்ற 3 எழுத்துனால 11 வருஷம் ஆட்சிக்கு வர முடியல. இப்போ விஜய் என்ற 3 எழுத்துனால திரும்பி வர முடியாது. ஆமாம், அவங்கள பர்மனெண்ட் பண்ணிட்டா சரியாக வேலை பண்ண மாட்றாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அப்படி தான் இருந்தது. பர்மனெண்ட்டாக ஆளுங்க இருக்கும்போது கரெக்டாக நடக்கலை. ப்ரைவேட்டில் வரும்போது அதுக்குள்ளே சூப்பர்வைசர்லாம் வந்து கொஞ்சம் கட் அண்ட் ரைட்டாக இருக்கும்போது அது பக்காவாக நடந்தது. சீமான்லாம் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க மாட்டாங்க. நான் சீமான்லாம் அவர் ஒரு வெறி நாய் மாதிரி. அவர் வெறி பிடிச்சி நாய் மாதிரி தான் சுற்றிட்டு இருக்கிறார். என்ன ஒரு காரணம்னு நான் சொல்லட்டுங்களா? பெரியார் எப்போ பேசினாரோ அவங்க கட்சியிலேருந்து பாதி பேர் வெளியே வந்தாங்கல்ல.